பாத்தீங்களா இப்பெல்லாம் பேசுறாங்க. ஹலோ பேசஞ்சர்ஸ், வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய வீடியோ போடலான்னு இருக்கேன். என்னன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு, ஒரு சர்ப்ரைஸ். இது வந்து ட்ரீம்னு சொல்லலாம், இல்ல ஏக்கோன்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். ஒரு ப்ராப்ளம்ல இருந்து ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க அது என்னன்றதை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வீட்டில் எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வர பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரூம்ல இங்க எல்லாம் ஹலோ டோவர்ஸ் வேர்ல்ட் அண்ட் பெத்னிஸ் டைரி. எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க வழக்கம் போல உளராம சர்ப்ரைஸை லேட்டா வச்சுக்கிட்டு சொல்ல அந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்னன்றது ஓடி போய் பார்த்துடலாம். ஓகேங்களா? பார்க்கலாம். அங்க போய் வேற ரொம்ப எம்டியா இருக்க மாதிரி இல்லமா வெளியில பைக் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்களே யாரு தெரியலையே. இந்த பக்கம் வேற ஒரு ஆட்டோ இருக்கு. ஸோ நம்ம வேற ஆட்டோ புக் பண்ணிருக்கோம். ஆட்டோ எப்போ வரும்னு தெரியலையே. இவங்க ரொம்ப நேரமா இது மாதிரி ரெடி ஆகின்னு இருக்காங்க. இது ஒரு ஹிண்ட்னு சொல்லலாம். இது வந்து கேக் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் சர்ப்ரைஸ்க்கு. அண்ட் ஒரு ஹிண்ட், இன்னொரு ஹிண்ட் கொடுக்கலாமா? ஒரு புது வரவு. என்னவா இருக்கலாம்? எனக்கு பொண்ணா இருக்கலாம். இல்லைங்க, அது நடக்க வாய்ப்பு இருக்கு. நடக்கும் போது சொல்றேன். வேற என்ன இருக்கலாம்? நாய்க்குட்டியா இருக்கலாம், பூனைக்குட்டியா இருக்கலாம், குரங்குட்டியா இருக்கலாம். நான் பெரிய குரங்கு. இவங்க வந்து டோவாஸ் வேர்ல்டுக்கு எடுத்துன்னு இருக்காங்க. ப்ளூபர்ஸ்லாம் என் சேனல்ல போடுவாங்க. ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கீங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு முதல்ல நான் சாரி கேட்கிறேன், வெரி சாரி. இப்போ வந்து நம்ம வந்து நீங்க ரொம்ப 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 சந்தோஷப்படக்கூடிய, நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு சர்ப்ரைஸ். அது என்னன்றது ஸோ இப்படிதாங்க ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரிஞ்சிடும். ஆட்டோ வரத்துக்கு 5 நிமிஷம் ஆகுமா? இது வந்து போஸ்ட் ரிவீல் வீடியோ. ஓகேவா? எடிட் பண்றவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் எடிட் பண்ண போறேன் என் வீடியோவை. அம்மா எடிட் பண்ண போறாங்க அவங்கள்ட்ட. ஏசிமா அது கண்ட மெனிக்கு போடும். இல்ல சும்மா சொன்னேன். நீ சொல்லுமா, என்னமோ சொல்லியிருந்திய. ஓபன் பண்ணி வழக்கம் போல நம்ம பழைய கார் சாவி தேடிட்டு இருக்கேன். என்னடா சாவியை காணுமே? அங்க காரே காணுமா? இல்ல சாவியை தேடுறாங்க இவங்க. ஓகேங்க, ரிவீல் வந்து நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இது வந்து நாங்க யூடியூப் மூலமா ஒண்ணு நான் சம்பாதிக்கலங்க, எங்க வீட்லயே ஒன்னும் சம்பாதிக்கலங்க. அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. மேபி அடுத்த காரு நான் வந்து அடுத்த கார் இல்ல அடுத்து எதுவா இருந்தாலும் யூடியூப் மூலமா வாங்கணும்ன்ற மாதிரி நீங்க கொஞ்சம் எங்களை பிளஸ் பண்ணுங்க, விஷ் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து நான் லோன் போட்டு தாங்க வாங்குறேன். ஓகேவா? இங்க பாருங்க, இவர் வேற எக்ஸைட் இல்ல. செருப்பை பார்க்காதீங்க, செருப்புக்கு பின்னாடி இருக்க குட்டியை பாருங்க, மறைச்சுன்னு இருக்காங்க. அவர் செம்ம எக்ஸைட்டடா இருக்காரு. நம்ம கார்ல இருக்குடி. இதுதான் இன்னைக்கு எங்களோட காரு, எங்களோட பைக் எல்லாமே. ஸோ இதில் தான் நாங்கள் இன்னைக்கு பயணம் பண்ண போகிறோம். வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ் அகேன். ஓகே, நம்ம எங்கே வந்திருக்கோம்? இது எல்லாமே வந்து டோவாஸ் வேர்ல்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க ஆல்ரெடி போட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் இப்போ தான் போடுறேன். இப்போ தான் எடிட் பண்ண டைம் கிடச்சிது. ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். இப்போ நாங்கள் கார் தான் வாங்கியிருக்கோன்னு எங்கள் சிஸ்டர் அதை ரிவீல் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் ஷோரூமில் தான் இருக்கோம். என்ன காருன்றதை பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ இந்த மீன் டைம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் போயிட்டு அங்கே இன்னொரு கார் இருந்துச்சு. ஸோ அது வேறு ஒரு மாடல், அதை பற்றி அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஸோ என்னன்னா இதுவே எங்களுக்கே வந்து இது ஒரு சர்ப்ரைஸ் தான். நான் வந்து இது இஎம்ஐயில் தான் போட்டேன். அண்ட் நிறைய இது நடக்காதுன்னே நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் கார் பழைய கார் பார்த்தீங்கன்னா சிலரியை வச்சுருந்தோம், 7 வருஷம் ஆகிடுச்சு. ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. கடைசியில் கொஞ்ச நாள் எங்ககிட்ட இல்லாமல் இருந்துச்சு. இந்த ப்ராசஸ்லாம் நிறைய கம்ப்ளீட் பண்ணோம். அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கியா ஷோரூம் தைலாவரமில் இருக்குது, குடுவாஞ்சேரி பக்கத்தில், ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் வேறு என்ன, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை நம்பவே முடியல என்னால். எனக்கு கார் கிடச்சிது ஒன்று. பெஞ்சி ஜியோ சின்ன ஃபேமிலி ரியூனியன். களை வந்துருச்சா? ஸோ இப்போ அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் சைன் போட வேண்டியது இருந்துச்சு. நிறைய சைன் போட்டேன். இங்கே இல்லை, வீட்டில் முன்னாடி ப்ராசஸ்க்கெலாம். அண்ட் இங்கே வந்து இவர் ஃபைனலாக வந்து பண்ண வேண்டியது எல்லாமே அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன் அண்ட் அவுட் டாப் டு பாட்டமாக எப்படியோ ஃபுல்லாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் கார் வாங்கினா இங்கே வாங்க. ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் சொல்கிறோம். பவுச் நல்லா இருக்குல்ல? காருக்கு எக்ஸைட் ஆகுறாங்களே இந்த மாதிரி பவுச். நீ தானியா விட்டு வந்துட்டல, இரு. பசங்க என்ன எடுப்பாங்க? அந்த கிளாஸ் இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணி எடுப்பாங்க. என்னமோ பேசுறாங்க, எனக்கு சம்மதமே இல்லாம பேசுறாங்க. எனக்கு போர் அடி. ஏய் இரு, இப்பதான் மம்மிலாம் வந்திருக்காங்க, உங்களை எல்லாம் கவர் பண்றேன். அவன் என்ன கேட்டுட்டு இருக்கான், நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. பாப்பா baby is set ready. எங்கடா எல்லாரும் வந்துட்டாங்க, மட்டும் காரணம்
கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வரீங்களா? ஹலோ. It's time for the big reveal. The cake தாங்க ஓபன் பண்ண போறோம். அதே தெரிஞ்சிருக்கோம் உங்க எல்லாரும். ஃபோன்ல அடிக்க சொல்றோம். பண்றீங்க ஸோ இப்போ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை அன்வேல் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் மாமா வந்து ப்ரேயர் பண்ணுறாரு, ப்ளெஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு ரிலிஜனில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நம்மளோட நல்லதுக்கு தான், நம்ம அப்படி மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிளெஸிங்காக இருந்துச்சு, நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கார் திறந்தாச்சு, பார்த்துருப்பீங்க. கியா கேரன் கிளாவிஸ் நியூலி லான்ச்ட். ஆக்சுவலி பழைய கேரன்ஸை விட இது கொஞ்சம் நிறைய ஃபேஸ் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் டாப் எண்ட் தான் வாங்கியிருக்கோம், நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே ADAS எல்லாமே இருக்குது, லெவல் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு வேறு ஒரு கார் தான் பார்த்தோம், பட் பார்த்தோம் இல்லை, மைண்டில் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காம நாங்கள் சும்மா பக்கத்தில் இருக்கேன்னு சும்மா போய் பார்த்ததில் இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா கேக்லாம் வெட்டி கொண்டாடுறோம், பக்கத்துலேயே கிடச்சிது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டைமிங், ஒரு கோஇன்சிடென்ஸாக என்னன்னு தெரில, இல்லை இது வந்து டெஸ்டினின்னு சொல்லலாம். காடோட வழி இதுவாக தான் இருந்திருக்குன்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா நாங்கள் சம்மந்தமே இல்லாமல் கியாவை பார்த்தோம். ஏன்னா மைண்டில் இருந்தது எல்லாமே ஃபுல்லாக வந்து வேற ஒரு கார் தான், ஓகேவா. ஆனால் கேக் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இங்கே டேமேஜ் ஆகிருந்துச்சு, ஏன்னா நாங்கள் ஆட்டோவில் வந்ததுனால. பட் எனிவே அது முக்கியம் இல்லை, ஒரு திருஷ்டின்னு வச்சுக்கலாமே. எனிவே மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா போயிருந்துச்சு. கிளாவிஸ்ன்னு போட்டு வச்சுருக்காரு வேறு கிளாவிஸை. மிஸ்டர் கேக் கை நல்லா பண்ணியிருக்கீங்க, ஓகே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. வீடியோ வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எங்களை கொஞ்சம் எங்களுக்காக இந்த பக்கம் வந்து எங்களை விஷ் பண்ணுங்கள். அதாவது கிளாவிஸ் ஆகிடுச்சா, கிளாவிஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ நாங்கள் வந்து கேக் பாப்பா அக்கா பசங்களை வச்சு கட் பண்ணோம். இன்னும் 4 பேர் வரலைங்க. பெரிய அக்கா பசங்க ஒரு பொண்ணு மட்டும் தான் வந்திருக்கேன், இது சின்ன அக்கா பொண்ணு. அப்புறம் எங்கள் அண்ணன் பசங்க 2 பேரும் வரல, ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க போல், அதனால் அண்ணியும் வரல. ஸோ இன்னும் இது மட்டும் குடும்பம் இல்லை, இன்னும் கொஞ்சம் பெரிய குடும்பம் தான். நாங்கள் எல்லாருமே ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அண்ட் இப்போ கார் வாங்கிட்டதுனால இனிமேல் மேபி ட்ரிப் போகலாம், அதுக்கு vlog எடுக்கலாம். ஸ்டே டியூன்ட், ஓகே. ஸோ வேறு என்ன பார்க்குறாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நாங்கள் மட்டுமே கேக் கட் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா. நாங்கள் அது வந்து எங்களை நல்லா ட்ரீட் பண்ண, எங்களுக்கு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்த கியா ஷோரூம் அவங்க எம்ப்ளாயீஸ்க்குமே சரி, அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த கேக் வாங்கினோம். அண்ட் இனிமேல் அவங்க அதை கட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அந்த நாள். ஆக்சுவலி ரொம்ப பிளெஸ்ஸிங்காகவும் இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேண்டேட்ரி குரூப் ஃபோட்டோ, என்ன நிறைய பேர் மிஸ்ஸிங், பட் பரவாயில்ல, இப்போ ஒரு மேண்டேட்ரி குரூப் ஃபோட்டோ எடுத்தாச்சு.
இது வந்து நல்லா வந்துச்சு. ஃப்ரேம் போட்டு வைக்கிற அளவுக்கு இல்லை, பட் எனக்கு கார் மறைஞ்சிடுச்சு. அது இன்னொரு நாள் எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கியா கார் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இது வந்து எங்கள் மாமா, அதாவது கியா ஷோரூம் அந்த சேல்ஸ் பர்சன் வந்து எங்கள் மாமா கிட்டே கொடுத்து அவர் கையில் வந்து நாங்கள் வாங்கினோம். அண்ட் இது வந்து எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். இதில் வந்து மக்ஸ் இருந்துச்சு அண்ட் கார் கீ மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கிறது. ஸோ இது மாதிரி நிறைய ஆக்சசரிஸும் போட்டு கொடுத்தாங்க. இல்லை காம்ப்ளிமெண்ட்ரியாக கொஞ்சம் கொடுத்தாங்க அண்ட் அப்கிரேடும் கொடுத்தாங்க அண்ட் ஒரு புக்கே வேறு எங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி எங்களை வழி நடத்துவார்னு. இஸ் அ மேன் ஆஃப் பிளெஸிங்ஸ் ஆர் மேன் ஆஃப் காட். ஸோ அவரோட பிளெஸிங்கோட அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறோம். அவரோட கையால் அந்த கீ வாங்கினேன். அண்ட் அவங்க ரேட்டிங் கேட்டாங்க. ஆப்வியஸ்லி 10. இதுக்கு மேலே கேட்டிருந்தா ஒரு 12, 13, 14, 20 அவுட் ஆஃப் 20 கூட நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணாங்க. இது நான் இந்த வீடியோக்காக நான் சொல்லுங்க, இந்த வீடியோக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை நான் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் எடுத்தேன். அண்ட் எங்கள் காரோட நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஃபுல் நம்பராக இருக்கணும், இல்லைனா அது ஃபேன்சி நம்பராக இருந்திருக்கும். 130, பட் 0130 தான் போடணும் இல்லையா நம்ம ரூல் படி. ஸோ நம்ம கவர்மெண்ட்டை மதிக்கிறவங்க, நம்ம ரூல்ஸை மதிக்கிறவங்க. ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டுமே, என்ன 0130 அப்படியே சொல்லிப்போம். ஃபேன்சினா என்னங்க, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தானே. ஸோ 0130. நம்ம சொல்றதுதான். ஸோ எங்கள் மாமா திருப்பியும் வந்து உள்ளேயும் ப்ரே பண்ணி அதை ஸ்டார்ட் அவர் எடுக்கிறாரு, எப்படியும் நம்ம கொடுப்பாருல்ல. இது இன்னொரு ஆங்கிள்லேருந்து வெளில எடுக்கிறது. ஸோ ஸோ கைஸ், ஸோ பேசஞ்சர்ஸ் கார் எடுத்துனதாச்சு. இப்போ நாங்கள் வந்து ஃபேஸ்ட்டை முடிச்சுட்டு கனெக்ட் பண்ணுறேன். பாய், see you. உங்களை தான் எடுக்கிறேன். பெஞ்சி மாம் ஆலிஸ் அதாவது பார்த்தீங்கன்னா தாய் உள்ளம் கொண்ட என் அக்கா நான் 5 மக்களுக்கு சேர்த்து ஹாஃப் அல்ஃபாம் மண்டி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் புது கார். வீடை விட பயங்கர பெருசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஏங்க பேசஞ்சர்ஸ் கிஃப்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அம்மா சேனலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்றதை நான் எடிட் பண்ணி அவங்க சேனலுக்கு அவங்களோட வியூவர் பேஸ் செப்பரேட், என்னோட சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் வேறு, இந்த மாதிரி பாப்பாக்கும் வேறு நாங்கள் சும்மானா அவங்க ஏற்ற மாதிரி போட்டுன்னு இருக்கோம். ஸோ எனிவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டு வாசனை நிற்கிது. அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் நாங்கள் உங்களுக்கு போடுறோம். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏமா நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது, பட் பார்த்துக்கலாம் அப்படின்ற இதுவரையிலும் கொண்டு வந்தவர் இனிமேலும் கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். எனிவே நன்றி மக்களே, இதுவரெல்லாம் பார்த்துருப்பீங்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே போல் நாங்கள் யூடியூப்லேருந்து ஒரு கார் இல்லை வீடு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு நீங்கள் மனசு வச்சா நடக்கும். பார்த்து செய்யுங்க, செஞ்சிடாதீங்க. பார்த்து லைக், கமெண்ட் அதெல்லாம் செய்யுங்க. ஓகே, எங்களை செஞ்சிடாதீங்க மக்களே. ஸோ தேங்க்யூ and see you on another journey. Bye bye from Tony Express.